அன்பான சகோதர சகோதரிகளே, இன்றைக்கி செம்பருத்தி பூவில் தோசை எப்படி பண்ணலாம் அதை பார்க்கலாமா? பாசிப்பருப்பு ஒரு டம்ளர், பருப்புனாலும் சரி பயறுனாலும் சரி ஒரு டம்ளரு, புழுங்கல் அரிசி ஒரு டம்ளர், உளுந்தம்பருப்பு 2 ஸ்பூன், செம்பருத்தி பூ நம்ம வீட்டில் நிறையா இருந்ததுன்னா ஒரு 30-40 கிலோ சேர்த்துக்கலாம். பாசிப்பயிரை அரிசி பருப்பு எல்லாமே ஊற வச்சிடணும். நல்லா அரைக்கும்போது பூக்களையும் சேர்த்து அந்த நடுவில் இருக்கிற எடுத்துகிட்டு காம்பு எடுத்துகிட்டு எல்லாம் சேர்த்து அரைச்சி நல்லா உப்பு போட்டு கரைச்சி வச்சுக்கோங்க. மறுநாள் நல்லா புளிச்சிடும். அதை தோசையாக வார்க்கணும். இந்த தோசை ரோஸ் கலரில் பார்ப்பதுக்கு நல்லா அழகாக இருக்கும். பார்த்தா அழகாக இருக்கும். இது சாப்பிட்டோம்னா உடலுக்கு ரொம்ப குளிர்ச்சி தரும். இந்த தோசையை எல்லாருமே ட்ரை பண்ணி பாருங்கள். செம்பருத்தி பூ நிறையா கிடைச்சதுன்னா நல்லா ஊற்றி சாப்பிட்லாம். உடம்புக்கு ரொம்ப ஆரோக்கியமாக இருக்கும். இது பார்க்குறவங்க கேட்குறவங்களுக்கு நன்றி கலந்த வாழ்த்துக்கள். தேங்க்யூ. குட் பை. அடுத்த பதிவில் சந்திக்கலாம்.